படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜின், சகோதரன் புகழ், ஜனனி என் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இயக்குனர். அப்புறம் வந்து எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் வந்து சமீபமாக நான் நிறைய முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்றைக்கி தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் வந்து சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துக்கிட்டதில் மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஹண்ட்ரடில் எப்படி கொரியா அண்ட் இந்தியா, தமிழ்நாடு இதெல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கணுன்றது தான் எக்கோபின் மோஷன் பிக்சர்ஸோட ஐடியாலஜி. அதுக்கான முதல் ஸ்டெப் இன்னைக்கு ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸோடு சேர்ந்து இந்த ஊருக்கு 2 ஊதாரி என்ற ஃபில்மோட நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, விக்ரம் வந்து எனக்கு ஒரு 4 வருடமாக தெரியும். அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, அது நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது சப்போர்ட் பண்ணுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் எக்கோப்மெண்ட் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட். பிரஜன் அண்ட் புகழ் அவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான மீடியாவில் ஒரு ஃபேமஸான பர்சன் தான். அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சி, அப்புறம் நம்ம டேரக்டரும் ஒரு சிறப்பான மனிதர், அவருக்கு நல்ல ஒரு க்ரியேட்டிவ் திங்கிங் இருக்குது. இது ஒரு நல்ல க்ரூ, ஒரு நல்ல டீம். இதை நாங்கள் பார்த்தோம், இதை நாங்கள் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணோம். இந்த படத்தோட கதையும் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் வேர்ல்டில் ஒரு காமெடியான ஒரு சப்ஜெக்டு, அதில் ஒரு சின்ன எமோஷன், சின்ன லவ் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே ஒரு மிக்சராக வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பிக்சர் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு படமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும். இதை வச்சு பிரஜன் அவர்கள் ரொம்ப வருஷமாக மீடியாவில் இருக்கார், அவருக்கு இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் நம்ம நம்புகிறோம். புகழ் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல், விக்ரம் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ இந்த ஃபில்ம் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல வெற்றியை கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். அன்புள்ளம் கொண்ட பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலாக வந்து ஊருக்கு 2 ஊதாரி டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சிருக்கணும். இந்த நாதாரியை நான் அந்த படத்தில் நடிக்க போகிறேன். ஏற்கனவே பிடிச்சிருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. பண்ணிடுங்க சார். இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லேயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே வந்து ரொம்ப அடிமட்டத்திலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்களில் நான் நடிக்கிறேங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த பிக் பாஸ்ல வந்து பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது, இவங்க ஏன் கணவன் மனைவியாக உள்ள வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியாக அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. பிரஜின் சார் அந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியில் வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகை வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடா கண்ட சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட, சாண்ட்ரா மேடம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும், உங்களுடைய கணவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி அப்படின்னா எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த படம் இன்னைக்கு தான் பூஜை நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு வந்து 10 வருஷம் முடிய பூஜை நடந்துருச்சு. ஷாக்கா இருக்கா? நான் தான் இந்த படத்தில் மெயினாக நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன போது யோகி தான் 10 வருஷம் முன்னாடி இந்த கதை என்று சொன்னார். நீங்கள் தான் நடிக்கணும்னாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமாக வந்து வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நிலை கிடையாது, நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமாக வந்து அவர் இயக்குனர் ஆகிறாரு.
10 வருஷம் கழிச்சு எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்டார். சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுனாரு, எனக்கு லைட்டாக ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரினார். ஆமாம் தலைவா, எங்கே தலைவா ஆளையே காணோம் அப்படின்னு. இங்கே தான் இருக்கேன் சார், இன்னும் படம் பண்ணலை, அன்னைக்கு சொன்ன கதை தான் பண்ண போகிறேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போ நீங்கள் தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்கா நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பற்றி பெருசாக நினச்சிக்காதீங்கன்னு சொன்னார். இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம்னு தெரியாது, எத்தனை நாள் தெரியாது, ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தார்கள். ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்பாதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் வந்து சினிமா எவ்வளோ கஷ்டம்னு உணரக்கூடியவர். ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிலாம் இல்லை. மீடியாக்கள்லாம் வந்து ஒவ்வொரு டைரக்டரையும் வந்து நல்லா வரணும் தான் நினைக்கிறாங்க. சிறந்த படங்கள் அமைஞ்சா அவங்க சொல்லிடுவாங்க, அமையலாம் அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இயக்குனர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நீங்கள் சொல்கிறீங்க. நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். 10 வருட உழைப்பை வந்து கரைச்சி கொண்டிருக்காரு. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் காமெடி வரணும் செதுக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமே இன்னைக்கே நான் கேரண்டியாக கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம தெரியுது திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்டு வினோத் பெருமாள் அவர்கள். ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால் கிராமத்தாள். எப்படி ஒரு முரண் பார்த்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்சு என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பற்றி பேசுவாங்க. இது ஒரு முரணில் முத ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும்பாங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து இணைஞ்சும் போது இந்த ப்ராஜெக்டே ஒரு புதுசாக இருக்குது. இந்த படத்தில் நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமாக இருக்குது. எனர்ஜி சிங்கம் திரு ஸ்ரீகாந்த் தேவர் இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறது உண்மையிலே ப்ளஸ். ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க. அருமைய சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞர், புன்னகை மன்னா. ஸோ இந்த நேரத்தில் காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அந்த வருஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.